Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த சப்போர்ட் கொடுக்க சொல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போடணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுல ஸோ டைட்டில் அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு மேபி கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதனால் கொஞ்சம் இந்த டைம் வந்து டிலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து டவுட்ஸ் என்ன வந்துச்சுன்னா எனக்கு எந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி ஒரு 1 வீக் 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். என்னென்னா கொஞ்சம் தாமதமாகும். இப்போது அந்த கமெண்ட்ஸில் நிறைய கண்டென்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. சரி, இதில் முக்கியமான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் ரிஸ்க் ரேஷியோன்னு சொல்கிறாங்க சார். அப்பப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரிஸ்க் ரேஷியோ சொல்கிறீங்க. அந்த ரிஸ்க் ரேஷியோனா என்னன்னு தெரியல சார். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த வின்னிங் ரேஷியோன்னு சொல்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் சொன்னால் பெட்டராக இருக்கும். இந்த வின்னிங் ரேஷியோ சக்ஸஸ் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கேன். சரி, இதில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று வருது சார். ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, ரிஸ்க் ரேஷியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, வின்னிங் ரேஷியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து ஸ்ட்ராட்டஜி வாங்குறீங்களா, 1000 ரூபா கொடுத்து ஸ்ட்ராட்டஜி வாங்குறீங்களா, 1 லட்ச ரூபா கொடுத்து ஸ்ட்ராட்டஜி வாங்குறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். அது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அதனால் சேல் பண்ணுறது ரெடி ஆகிறாங்க. சேல் பண்ணுறது ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு மொபைல் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து வெறும் 199 ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், ஒரு 2000 ரூபாய்க்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். ஸ்ட்ராட்டஜியில் ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி ஒருத்தருக்கு செட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு செட் ஆகுன்றது அபத்தமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே ஒர்க் ஆகுதோ இல்லையா, உண்மையில் பணம் வச்சு பணம் சம்பாரிச்சவங்களோ இல்லையா தெரியாது. ஆனால் அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு விட்டுடுங்க, ரிஸ்க் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இந்த வீடியோவில் முழுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நியூ ஜென்ரேஷன் வந்து நான் சொல்கிறத வந்து அந்த அளவுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிசல்ட் வந்து அவுட்புட் எடுக்கலாம். சரி, ரிஸ்க் ரேஷியோ என்ன? நீங்கள் 1 ரூபா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க மார்க்கெட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் 1 ரூபா கொடுக்குறது ரெடியாக இருக்கேன்பா, எனக்கு என்ன வேணும்? அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 ரூபா வேணும்பா. நான் 1 ரூபா எனக்கு போனால் 1 ரூபா போட்டேன் பரவாயில்ல, ஆனால் எனக்கு அதுக்கு 2 ரூபா ஆதாயம் வேணும். அப்போ தான் நான் வந்து ட்ரேடிங் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது இது ரிஸ்க் ரிவார்டாக எனக்கு 2 ரூபா வேணும். சரி, ரிஸ்க் ரேஷியோ இதாச்சு சார். அப்போது வின்னிங் ரேஷியோனா என்ன சார்? இது இப்போது இந்த ரிஸ்க் ரேஷியோவில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க இல்லையா மார்க்கெட்டில், இதில் 10 ட்ரேடு எடுத்தால் எனக்கு வந்து எத்தனை ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அது வந்து வின்னிங் ரேஷியோ. எனக்கு வந்து 10 ட்ரேடில் எனக்கு 7 ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆச்சுப்பா. அப்போது மிச்சம் 3 ஃபெயில் ஆச்சு. அப்போ 3 ரிஸ்க்கு, அதாவது 3 வின்னிங் ரேஷியோவில் போயிடுச்சது. அப்போது 7 வின்னு 3 லாஸ், அது வந்து வின்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 3 லாஸு. இப்போ 2த்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். ஓகே, இதை சார்ட் மூலியம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன், எங்கெங்கே ட்ரேட் இருக்கலாம், எங்கே மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கலான்றது. இப்போது நீங்கள் பிரேக் இன் ட்ரேடராக பிரேக் அவுட் ட்ரேடரான்றது ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க. இல்லை நான் 2த்துலையும் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது பண்ணுங்கள், வேணான்னு சொல்லவில்லை. ஃபஸ்ட்டு எதையாச்சும் ஒன்று பிடிங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிற்கிறதுக்கு இடம் பாருங்கள், அப்புறம் உட்காரத்துக்கு இடம் பாருங்கள், அப்புறம் படுத்துக்குவீங்க. ஆனால் எடுத்தோடனே நான் 10க்கு தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நிற்க கற்றுக்குங்க, ஏஞ்சி நிற்க கற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பிரேக் இன் ட்ரேடராக பிரேக் அவுட் ட்ரேடரான்றதை தெளிவாயிடுங்க. பிரேக் இன் ட்ரேடர்னா பிரேக் அவுட் ட்ரேடர்னா சார், இப்போது மார்க்கெட் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகி போய்ட்டு லோயில் ஏதோ ஒன்று ஆகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் இந்த ரேஷன்ஸில் ட்ரேட் எடுத்து பழக்கப்பட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா, அல்லது பிரேக் அவுட் இந்த சப்போர்ட்டில் ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகுது இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து பிரேக் இன், அதாவது இந்த ரேஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறாங்க, இது வந்து பிரேக் இன் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இல்லை பிரேக் அவுட், அதாவது இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ட்ரேட் எடுக்கலாம், இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதில் ஃபேமஸ் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாள் இதில் ஒரு நாள் ட்ரேட் பண்ணி கடைசியில் குழப்பம் தான் மிஞ்சம். ரைட், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சார்ட்லேயே காமிக்கிறதுங்களேன். இல்லை சார், நான் வந்து பிரேக் இன் ட்ரேடர், நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரேஷில் கரெக்டாக பார்த்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட், ஓகேப்பா, அப்படியே இருங்க, வேணான்னு சொல்ல வரல. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸு
டச் ஆகிருக்கு ரைட்டுங்களா. இப்போது இந்த ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் டச் ஆகிருக்கு, அது இதுவும் ரெசிஷன்ஸு அப்போ ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் திரும்புது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இதனோட ஸ்விங் ஐயை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்போது இதில் உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, பார்க்கலாருங்க. சரி, இப்போ இந்த ஸ்விங் கட்டானா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க எக்ஸாம்பிள். இதோட ரிஸ்க்கு 460 பாயிண்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு 2 மடங்கு வந்து நான் டார்கெட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. எனக்கு 1க்கு 2 மடங்கு, அதாவது ₹1 ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ₹2 டார்கெட்டாக எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி செட்டப்பில் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் சார், எனக்கு இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றீங்களா. ஓகே, இது ஒன்று ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த பர்சனாக இருந்தால் நீங்கள் இந்த சப்போர்ட் ரெஜிஸ்டரில் ட்ரேட் எடுக்கிறீங்க, ரைட், ஓகேங்களா. சரி, இன்னொரு விதமான பார்க்கலாம், அதாவது 2-3 விதமாக பார்க்கலாம், இல்லை இன்னொரு விதமாக பார்க்கலாம். இல்லை சார், நான் வந்து சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் லைன் இருக்குது, நான் அந்த இடத்துல சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல சப்போர்ட் லைன் வந்துச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே பை எடுக்கிறீங்கன்னா இதுக்கு 1:2 நான் டார்கெட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து கால்குலேஷன் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு பை சைட் செட்டப் எடுத்து இங்கேருந்து நான் எடுக்கிறேன், இங்கேருந்து 1:2 போதா, எனக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது, இதனோட ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு 1:3 வருது எனக்கு. ஆனால் ஏன்னா மார்க்கெட் போயிடுச்சு, மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு 1:2 ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்றவங்க இதில் எடுக்கிறீங்களா, ஓகே, தப்பு இல்லை, எடுங்க. ஒன்று சப்போர்ட்டில் ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் எடுங்க, இல்லை ரெசிஷன்ஸில் ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் எடுங்க. இல்லைப்பா நான் ரெண்டுமே இதுலேயும் நான் செட் ஆகல, எனக்கு இந்த செட்டப் நல்ல, நான் பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். பிரேக் டவுன் எப்படி பார்த்து அதையும் பார்க்கலாருங்க. மொத்தத்தில் எப்படி ட்ரேட் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்போர்ட்னு சொல்கிறீங்க, நான் சப்போர்ட்டில் 10 லைன் கனெக்ட் பண்ணிட்டேன், நான் சப்போர்ட் கனெக்ட் பண்ணிட்டேன், நான் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சு எக்ஸாம்பிள். இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகுதுப்பா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனு கட் ஆகுது. நான் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே போடுறேன். அப்போ எனக்கு ₹1 ரிஸ்க்கு ₹2 ப்ராஃபிட், ₹1 ரிஸ்க்கு ₹2 ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்களா அப்படின்றத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தாராளமாக உங்களால் முடியும். என்னென்னா இப்போ வந்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லைவ் மார்க்கெட்டில் உங்களால் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வின்னிங் ரேஷியோ மேபி உங்களுக்கு 10க்கு 5 சக்ஸஸ், அதாவது 5 சக்ஸஸ் 5 ஃபெயில் வரலாம், பாதி 50-50 வரலாம். அப்போது எப்போ உங்களுக்கு 5லேருந்து 6 சக்ஸஸ் ரேஷியோ, 6லேருந்து 7 சக்ஸஸ் ரேஷியோ வந்துச்சோ அப்போ நீங்கள் இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா உங்களுடைய 1:2 வைக்க சொல்ல உங்களுக்கு ப்ரோக்கர் டேக்ஸ் எல்லாம் போய்ட்டு கையில் கொஞ்சம் காசு நிற்கும். ஓகே, சரி, இதில் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம். இப்போ நம்ம பிட்காயினில் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்கிட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் முழுசாக கற்றுக்கிட்டு, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்கிறாங்க, எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் ஒன்று தான். அது ஒரு பக்கம் வீடியோ போடுறேன். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்கிறாங்களா, அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று தானே சார் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே 2 கண், இந்த லெஃப்ட் கண்ணுனா ரைட் கண்ணு எல்லாம் ஒன்று தான். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேர் மாற்றிட்டா ப்ராஸ் மணி ஸ்மார்ட் மணி SMC கான்செப்ட் நான் அதில் பண்ணுறேன். இன்னொன்று பேர் புதுசாக வச்சுருப்பாங்க, ஜியோனி கான்செப்ட்னுவாங்க, டாப்ஸ் பூர்ஸ்னுவாங்க, என்னென்ன பேரில் நிறையா வச்சு மார்க்கெட்டில் எல்லாமே வந்து கேண்டில்ஸை ரீட் பண்ணி ஜோடிச்சு ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டிலுக்கும் ஒரு ஸ்டடி பண்ணுறத வந்து எதை வேணால் பேர் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனாக நான் வந்து SMCயில் பண்ணுறேன் அப்படின்வாங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் பண்ணுறேன்னுவாங்க, எல்லாமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரிஸ்க் ரேஷியோவும் வின்னிங் ரேஷியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த சேனலில் ஒரு என்னென்னா உங்களுக்கு நிறைய ரியாலிட்டி பற்றி பேச தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். உங்களுக்கு மேபி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள் ரெகுலராக, அப்புறம் உங்களுக்கு புரியும் எங்கெங்கே நம்ம என்னென்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருந்தால், இப்போ இந்த இதில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து அப்சைட் இருங்க, இல்லை ரிவர்ஸ் ஆச்சுன்னா அகைன் இங்கே 1:2 டார்கெட் வச்சு நீங்கள் இங்கேயும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். என்னென்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இங்கே பிரேக் அவுட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.